அன்பர்கள் ஆதரவாளர்கள் அனைவரும் இன்பமே சூழ எல்லோரும் நலமாய் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு எனது இன்றைய பதிவினை தொடங்குகின்றேன். அதாவது இன்றைய நாள் 2026ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 18ஆம் நாள். இன்றைய நாளில் ஒரு விசேட பதிவினை பதிவிட விரும்புகின்றேன். அதாவது ஆன்மீக யாத்திரை எனும் விடயமாக இதில் பதிவிடுகின்றேன். மெய்யடியார்களே, பேரன்பு மிக்க சிவன் பக்தர்களே, வவுனியா வடக்கில் ஒலுமடு நெடுங்கணியில் மலையில் வீட்டிலிருந்து அடியவர்களுக்கு அருள்பாலிக்கும் வெடுக்குநாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவும் பொங்கல் விழாவும் அந்த ஆலயத்தின் விஞ்ஞாபனத்திற்கு அமைவாக இந்த வருடம் ஆடி மாதம் 27ஆம் நாள், அதாவது அமாவாசை திதியும் கூடிய 2026ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 12ஆம் நாள் இனிதே ஆரம்பமாகி நிறைவு பெற்றது. அதற்கமைவாக இதே மாதத்தில் 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமை ஆவணி 4ஆம் நாள் தமசி திதியும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் கூடிய சுப தினத்தில் திருவிழாவின் இறுதி நாளன்று விசேடமாக பொங்கல் விழாவும் இனிதே நடைபெற தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனவே அந்த இனிய நன்னாளில் ஒரு நாள் பயணமாக ஆன்மீக யாத்திரையாக நீங்கள் சென்று வருவதற்கு வாகனம் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. இதற்கான கட்டணம் மிகவும் குறைவான 1500 ரூபாய் மட்டுமே அறவிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆசன இருக்கைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே 2 நாட்கள் அவகாசம் உள்ளது. எனவே உங்கள் பதிவினை உடனடியாக மேற்கொள்ளுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டுகின்றேன். அதாவது 2026ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 21ஆம் நாள் அதிகாலை 6 மணிக்கு புறப்பட்டு மாலை 4 மணி அளவில் திரும்பி வருவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது விடயமாக நீங்கள் மேலும் சில விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கு உரிய ஒரு தொலைத்தொடர்பு நம்பரினை உங்களுக்கு தருகின்றேன். 077 454 6968. மீண்டும் சொல்கின்றேன், 077 454 6968 எனும் தொலைத்தொடர்புக்குரிய திரு டக்சன் அவர்களுடன் இதுவுடையமாக மேலும் விளக்கத்தினை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அறிய தருகின்றேன். மேலும் இந்த ஆன்மீக யாத்திரைக்கு வரும்போது நீங்கள் அனைவரும் மிகவும் சைவ ஆசார சீலர்களாக வருகை தருமாறு பணிவன்புடன் வேண்டுகின்றேன். அதுடன் அடியார்கள் ஆலயத்திற்கு வரும்போது அபிஷேகத்துக்குரிய இளநீர், பூக்கள், பூமாலைகள் ஆகிய திரவியங்களை ஆலயத்துக்கு கொடுத்து இறை அருளையும் ஆசிரியையும் பெற்று ஒய்யுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டுகின்றேன். மீண்டும் ஞாபகத்துக்கு கொண்டு வருகின்றேன், இந்த மாதம் 21ஆம் நாள் இந்த ஆன்மீக யாத்திரை ஆரம்பிக்க உள்ளது. எனவே உங்கள் பதிவிற்கு முந்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இதுவரை எனது சேனலை யாராவது
சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பவர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும், அதில் உள்ள ஆல் என்ற பட்டனை அழுத்துமாறும், லைக் பண்ணுமாறும், ஷேர் பண்ணுமாறும் மிகவும் பணிவின்புடன் வேண்டுகின்றேன். அவ்வாறு செய்வது எனக்கு நீங்கள் செய்யும் ஒரு ஊக்குவிப்பாக அமையும் என்பது நிச்சயம். நன்றி.